Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் 1.4ல 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது நம்ம கிராமர் ஸ்கூலில் அந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் ப்ராப்ளம். A family of 3 people went out for dinner in a restaurant. ஸோ ஒரு 3 பேர் ஒரு ஃபேமிலியாக அங்கே போயிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் 2 தோசை, ஓகே, 2 தோசை, 3 இட்லிஸ் அண்ட் 2 வடை. இவ்வளோ சாப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது? 150. ஓகே, அதே இது 2 தோசை, 2 இட்லி அண்ட் 4 வடை, இதை சாப்பிட்டா அவங்களுக்கு 200 ருபீஸ். அதே இது 5 தோசை, 4 இட்லி அண்ட் 2 வடை, இதை சாப்பிட்டா அவங்களுக்கு 250 ருபீஸ் வருது. ஓகே, ஸோ இங்கே மொத்தம் 3 வேரியபிள், ஒன்று தோசை, இன்னொன்று இட்லி, இன்னொன்று வடை. ஸோ இப்போ இந்த 3 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வில் டேக் தோசையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அண்ட் இட்லியை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், அண்ட் வடையை இசட்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? 2 தோசை, அப்போது எப்படி எழுதலாம்? 2 தோசை அப்படின்னா தோசை எக்ஸு, இது ஒய், இது இசட். அப்போது 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2z எவ்வளோ வருது? 150 ருபீஸ். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் நீங்களே எழுதுறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். 2 தோசை, ஸோ 2x 3y plus 4z எவ்வளோ? 200. Similarly 5x 4y plus 2z 250. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, the family has 350 rupees in hand. உங்ககிட்ட 350 ரூபா இருக்கு. அவங்க 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்ருக்காங்க. அப்போ இதோட ஈக்குவேஷன் எவ்வளோ வரும்? ஸோ 3x plus 3y plus 3z, இது எவ்வளோ வரும்னு தெரியாது. ஒருவேளை லெஸ் தென் 350 வந்துருச்சுன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதோட காஸ்ட் அரௌண்ட் 300 வந்ததுன்னா அவங்க கையில் 50 ருபீஸ் இருக்கும். ஒருவேளை இது கிரேட்டர் தென் 350 வந்ததுன்னா, அதாவது இதோட எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கிரேட்டர் தென் 350 வந்ததுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவங்க எப்படியாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும். இதில் 6 இட்லி அண்ட் 6. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? 350க்குள்ளே வருதா, 350க்கு மேலே சாப்பிட்ருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வில் டேக் டெல்டா. ஸோ டெல்டா எப்படி எழுதலாம்? 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ டெல்டா, டெல் இஸ் நத்திங் பட் 2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் 2, 2, 5 அண்ட் 3, 3, 4 அண்ட் 2, 4, 2. ரைட்டா? கரெக்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதை டெல்லை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட்? ஸோ வெதர் யூ ஆர் கெட்டிங் 20 ஆர் நாட் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். 20 தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் 0. ஸோ வில் கோ வித் டெல் எக்ஸ். ஓகே, ஸோ டெல் எக்ஸ் ஃபஸ்ட் வேரியபிளில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த 150, 200, 250 வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 150, 200, 250. ஸோ 3, 2, 4 அண்ட் 2, 4, 2. இதை சால்வ் பண்ணி பாருங்கள், டிட்டர்மினன்ட் எடுத்து. ஸோ யூ வில் கெட் 600. ஸோ டெல் ஒய் என்ன வரும்? ஆஸ் யூஷுவல் டெல் 2, 2 பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒருவேளை எனக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க எப்படின்னு தெரியலையே சார், திடீர்னு நீங்கள் வேல்யூஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது டெல் ஒய் சால்வ் பண்ணும்போது ஸோ யூ வில் கெட் 200. ஓகே, ஸோ del x del z. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ 2, 2, 5, 3, 2, 4 and here 150, 200, 250. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get 600. இப்போ x கண்டுபிடிக்கணும் இல்லையா? x எவ்வளோ? del x by x. ஸோ del x by del. ஸோ del x எவ்வளோ? it is 600. del நம்ம கண்டுபிடிச்சது 20, ஸோ 30. Similarly y, del y by del, it is 200 by 20, so you'll get 10. So z, del z by del, it is 600 by 20, it is nothing but 30. அப்போ x ஓட வேல்யூ, அதாவது x நம்ம என்ன எடுத்தோம்? இட்லி எடுத்தோமா? ஸோ சாரி, தோசை எடுத்தோமா? ஸோ தோசை 300 அண்ட் y என்னது? இட் இஸ் இட்லி 10, z 30. ஓகே, வடை 30. ஓகே, ஸோ இப்போ
நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். என்ன ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணணும்? 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z, 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z. ஓகே, ஸோ 350 ரூபா, 350 ருபீஸ் வருதா வரலையான்னு பார்ப்போமா? ஸோ 3 into 3 30 plus 6 into 10 plus 6 into 30. ஓகே, குயிக்காக சொல்லுங்க பார்ப்போம். 3 into 30 90, 60 and 180. ஸோ ஆட் பண்ணி பாருங்க. ஸோ யூ கெட் 330 ருபீஸ். அப்பா தப்பிச்சாங்க, ரைட்? ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போனது எவ்வளோ? 350 ருபீஸ். ஆனால் அவங்களோட அமௌண்ட் வந்தது எவ்வளோ? 330 ருபீஸ். 20 ருபீஸ் அவங்க கையில் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ரைட்? ஸோ தேங்க்யூ.